மதுரையில் நடைபெற்ற அதிமுக பொன்விழா எழுச்சி மாநாடு அரசியல் வட்டாரங்களில் மட்டுமல்லாது பொதுமக்களின் கவனத்தையும் பெரிதும் ஈர்த்தது. அந்த மாநாட்டின் வெற்றியை பொறுத்து கொள்ள முடியாத நாடக கும்பல் உடனடியாக திமுக இளைஞரணி மாநாட்டினை நடத்தி இருக்கின்றனர். இரண்டு மாநாட்டிற்குமான வித்தியாசங்கள் என்னென்ன என்பது பற்றி இப்போது பார்க்கலாம். மதுரை மாநாட்டில் அதிமுக அரசின் சாதனைகளை விளக்கும் வகையிலான பாடல்களும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவியின் புகழ் பாடும் பாடல்களும் ஒளிபரப்பப்பட்டது. குறிப்பாக பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் என்கிற புரட்சி தலைவியின் பாடல் ஒளிபரப்பப்பட்ட போதெல்லாம் அதிமுக தொண்டர்கள் உற்சாகம் பொங்க கோஷங்களை எழுப்பினர். ஆனால் விடியா திமுக மாநாட்டில் காவாலையா பாடலுக்கு அழகிகள் ஆடிய ஆபாச நடனத்தை பார்த்து நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறி உடன்பிறப்புகள் உற்சாக வெள்ளத்தில் ஆழ்ந்திருக்கின்றனர். இதிலிருந்தே இரண்டு கட்சிகளுக்குமான அடிப்படை வித்தியாசம் புரிந்திருக்கும். அடுத்தபடியாக அதிமுக மாநாட்டில் பொதுச் செயலாளர் பேசி முடிக்கும் வரை கூட்டம் கலையவே இல்லை. இருக்கைகள் எல்லாம் நிரம்பி மாநாட்டு பந்தலுக்கு வெளியிலும் தொண்டர்கள் நின்று கொண்டிருந்தனர். ஆனால் திமுகவின் சேலம் மாநாட்டில் ஸ்டாலின் பேசிக் கொண்டிருந்த போது இருக்கைகள் எல்லாம் காலியாக இருந்தது. உதயநிதி பேசிக் கொண்டிருந்த போது உடன்பிறப்புகள் சீட்டாடி கொண்டிருந்தனர். இந்த காட்சிகள் இரண்டு கட்சி தொண்டர்களுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசத்தை எடுத்து காட்டுகிறது. அடுத்தது உணவு. திமுக மாநாட்டிற்கு வந்த பலர் குவார்ட்டரும் கோழி பிரியாணியும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தான் வந்திருந்தனர். பிரியாணி கொடுப்பதற்கு தாமதமானதால் கடுப்பான உடன்பிறப்புகள் அண்டாவோடு தூக்கி கொண்டு ஓடியுள்ளனர். இந்த காட்சி பிரியாணிக்காக பாக்ஸிங் செய்யும் திமுகவினர் இன்னமும் திருந்தவில்லை என்பதை காட்டுகிறது. அடுத்து மிக முக்கியமான விடயம் காவல்துறை பாதுகாப்பு. அதிமுக மாநாட்டில் 15 லட்சம் பேர் கலந்து கொண்டனர். ஆனால் தெருமுனை கூட்டத்திற்கு வழங்கப்படும் பாதுகாப்பு கூட அந்த பெரிய மாநாட்டிற்கு அளிக்கப்படவில்லை. இருப்பினும் திருட்டு அடிதடி என எந்த அசம்பாவிதங்களும் அங்கு நடைபெறவில்லை. அதிமுக தொண்டர்கள் ராணுவ கட்டுப்பாட்டோடு நடந்து கொள்வார்கள் என்பதற்கு அந்த மாநாடு சாட்சி. மாறாக திமுக மாநாட்டில் ஆயிரக்கணக்கான காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போதும் உடன்பிறப்புகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. காவலர்களின் கண்முன்னால் தான் பிரியாணி அண்டாவை திமுகவினர் திருடிக்கொண்டு ஓடினர். மொத்தத்தில் அதிமுகவின் மதுரை மாநாடு மக்களுக்கான மாநாடாக இருந்தது. ஆனால் திமுகவின் மாநாடோ காவாலய என்ற கொள்கை முழக்க பாடலை பாடி சீட்டா மூலம் திமுகவின் கோட்பாடுகளை பேசி பிரியாணி அண்டாவை திருடியதன் மூலம் திமுக எப்படிப்பட்ட கட்சி என உலகிற்கு உணர்த்த முடிந்திருக்கிறது.